வணக்கம் நண்பர்களே. மீண்டும் டாக்டர் மகேஷ் கவுலி உங்கள்கிட்ட பேசுகிறார். இன்னைக்கு கடன் பற்றி நம்ம பேசலை. நம்ம கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு இருக்கிறதே பல பிரச்சனை பற்றி பேசலை. கொஞ்சம் ஃபைனான்சியல் லிட்ரஸி அப்படின்னா பணம் எப்படி கூடுதே குறையுதே, நமக்கு எங்கே நஷ்டம் ஆகுது, அதை பற்றி கொஞ்சம் சிந்தனை பண்றோம். பார்க்கலாமா? பல காலம் முன்னாடி கனரா பேங்க், ஸ்டேட் பேங்க்ல ஒரு ஸ்கீம் இருந்தது. கவர்மெண்ட் சர்வெண்ட்டு ஒரு குரூப்பா 30 பேர் 40 பேர் அப்படி சேர்ந்து போனால் பேங்க்கு உங்களுக்கு கேஷா கடன் கொடுக்கும். சம்பளத்திலிருந்து பிடிச்சிடும். ஸோ திங்க் பண்ணுங்க, 1,00,000 பேங்க் உங்களுக்கு கேஷா பணம் கொடுக்குது. பொறுமையா சம்பளத்திலிருந்து பிடிச்சிடும். நம்ம என்ன செய்வோம்? எல்லாருமே முதல்ல போயிட்டு ஃபார்ம் எழுதிட்டு கையில கொடுக்கறதா நம்ம முதல் வேலை. எந்த நண்பர் சொன்னாரோ அவர்கிட்ட ஃபார்ம் எழுதி வாங்கிட்டு அவருக்கும் பிடிச்சிட்டு ஆபீஸ்ல எல்லா ப்ரொசீஜர் முடிச்சுட்டு எவ்வளவு சீக்கிரமா போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா பேங்க்ல போயிட்டு அந்த தாள் டெபாசிட் பண்ணிடுறது மொத்தமாவே. யாராவது லேட் பண்ற மாதிரி இருந்தா அவருக்கு ப்ரெஷர் பண்ணிட்டு எல்லாம் சேர்ந்து போயிட்டு உன்னோடதான் தான் லேட்னு சொல்லிட்டு பேங்க்ல போட்டுடுறது. இப்போ இது பழைய காலம், எலக்ட்ரானிக்ஸ், இன்டர்நெட் வரல. எல்லாரோட ஃபார்ம்ஸ் எடுத்துட்டு இந்த பேங்கோட ஹெட் ஆஃபீஸ்க்கு இதெல்லாம் ப்ரொசஸ் பண்றதுக்கு போகும். அங்க இருந்து சாங்ஷன் ஆன உடனே உங்கள்கிட்ட கையில செக் கொடுத்துருவாங்க. அப்ப பேங்க்ல போடுற பழக்கம் இல்லை. கையில செக் கொடுத்துருவாங்க. செக் கொடுத்துட்டு நீங்க உங்க டிபாசிட்ல போடுங்க, என்ன செய்யணும் செய்யுங்க. இதுல என்ன நடந்தது? அப்ளை பண்றது அத்தனை பேர்ல ஒரு ஆள் கூட எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், எப்படி வசூலிக்க போறீங்களா, எப்ப பணம் கட்டணும், அதுக்கு வட்டி எவ்வளோ, யாருமே கேட்கல. 1,00,000 கிடைச்சா எனக்கு இன்னைக்கு ப்ராப்ளம் சால்வ்டு. அவர் பொறுமையா வாங்கிட்டு கிடக்கணும். இதுல ஒரே ஒரு நபர் என்ன பண்ணார்? சார், எனக்கு இந்த லோன் தேவையில்லை, ஆனால் எல்லாருக்கும் கேரண்டட் வேணும், ஒருத்தர் நான் கேரண்டின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு போட்டிருக்கேன். ஸோ பல கட்டாயமா தான் நான் வாங்குறா. பேங்க் மேனேஜர் என்ன சொன்னார்? பரவாயில்ல, நீ லோன் வாங்கிக்கியோ, நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் செஞ்சுட்டா நீ லோன்ல இருந்து சீக்கிரம் விடுவார். என்ன சார்னு சொன்னார். பேஸ்லிப் பார்த்துட்டு சொன்னார, எல்லாருமே 5 வருஷத்துல லோன் கட்டிட்டே இருக்காங்களா, நீ 2 வருஷத்துல கட்டிடும். சரின்னு சொல்லிட்டேன். அவர் சொன்ன, இந்த வர 1,00,000 இருக்குல்ல, இது எங்க பேங்க்ல நீ பிக்ஸ் டிபாசிட் ஆக்கிடு. அவரை சரின்னு சொல்லிட்டேன். செக்க வந்த உடனே அவர் பிக்ஸ் டிபாசிட் ஆக்கிட்டு மீதி எல்லாரோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ண கட்டிட்டு 2 வருஷத்துல கடன்ல இருந்து வெளியே வந்துட்டார். பிக்ஸ் டிபாசிட்ல வட்டி இருக்கு, பேங்க் வாங்குற வட்டிக்கு இதுக்கு கனெக்ட் பண்ணி பார்த்தா ஒரு ஜாஸ்தி வித்தியாசம் இல்லை. ஆனால் மீதி மக்கள் அந்த 1,00,000 என்ன பண்ணாங்களோ அவங்களுக்கு தெரியும். ஆனா வட்டி கட்டிட்டு அதை இன்ஸ்டால்மெண்ட் கட்டிட்டு 60 மாசம் ஆகுற வரைக்கும் பார்த்து சரி பண்ணி கட்டிட்டாங்களா. 5 வருஷம் கழிச்சு பார்த்தா எந்த பையன் எப்படி பண்ணியிருக்காரோ அவர்கிட்ட பேங்க்ல கொடுக்குற வட்டியோட ஜாஸ்தி ஆயிட்டு பிளஸ் அதை 1,00,000 எக்ஸ்ட்ரா இருக்குது. இன்னும் பெருமையா சொல்லலால் அது 20 வருஷமா அந்த 1,00,000 டபுள் ஆயிட்டு இப்போ இருக்கு 7-8 லட்சம் ரூபாய் ஆயிருக்கு.
இதுதான் நண்பர்களே, கவர்மெண்ட் சர்வெண்ட்டே திங்க் பண்ணாதே வாங்குறது பணமும், சில ஆளு புத்திசாலித்தனமா அதே பணம் யூஸ் பண்றது ஒரு பழக்கங்கள். வணக்கம். நாளைக்கு மீண்டும் பார்ப்போம்.